சொம்பு சொம்பாக வாங்கி அந்த பச்சை ரத்தத்தை குடிச்சிட்டு திமிரெடுத்து தினவெடுத்து நிற்கிற இந்த அதிகார வர்க்கம் இன்றைக்கி எங்களையே இல்லை அது வதை அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் வேணால் பாருங்கள், மதுரையில் கூட போகிறோம், மதுரையில் ஒன்று சேர போகிறோம், ஒரு பெரும் கடலாக மாறப்போகுது மதுரை. 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டில் நான் பார்வையாளனா இல்லை, நானும் மாட்டடக்க பங்கேற்கிறேன். இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்கான். ஒரே ஒரு குஜராத்தி செத்து இருந்தா மோடி வேடிக்கை பார்த்துருப்பாரா? இந்த மாடுகளை அழிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான நோக்கம் இல்லை. அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய உள்நோக்கம்ங்கிறது இந்த இனத்தினுடைய வரலாறையே அழிக்கிறது, இந்த இனத்தையே அழிக்கிறது. இந்த இந்திய தேசத்தில் நாங்கள் இருக்கணுமா வேணாமாங்கிறத இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலும் எங்களுடைய விவசாய பிரச்சனையிலும் எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுலையும் இந்த தேசம் நடந்துகிற முறையில் தான். இது பொதுவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் உணர்வுபூர்வமான ஆர்ப்பாட்டம்னு சொல்லுவாங்க. இது உணர்வுபூர்வமான ஆர்ப்பாட்டம் இல்லை, விவேகமான உணர்ச்சி பூர்வமான ஆர்ப்பாட்டம். இது தொடர்ந்து இந்திய அதிகார வர்க்கம் தமிழர்களுடைய உரிமையை பறிக்கிறதுலையே குறியாக இருக்கிறத எதிர்த்து தன்னிச்சையாக தமிழ் இளைஞர்கள் ஒரு நெருப்பாக எழுந்த ஒரு போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். இது இன்றைக்கி இங்கே ஒரு 1000 பேர் 1500 பேர் போயிருக்கலாம். ஆனால் இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் மழை நீர் போல பரிசுத்தமான உண்மையான உணர்வுபூர்வமான தமிழ் இளைஞர்கள். புரட்சியினுடைய வடிவத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, எழும் சிறு பொறி மிக பெரும் தீயாய் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குது. அது ஒரு சின்ன பொறியாக தான் உருவாகும், ஆனால் அது மிகப்பெரிய தீயா, நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய அழிப்பை, எதிரிகளுடைய அழிப்பை அதை அழித்து முடிச்சுட்டு தான் நிற்கும். அதுதான் புரட்சி, உண்மையான புரட்சி அதுதான். ஆக இன்றைக்கி தமிழர்கள் தமிழர்களுடைய உரிமையை பறித்தாங்க, உயிரை பறித்தாங்க. இன்றைக்கி தமிழருடைய கலையை, கலாச்சாரத்தை, பண்பாடை, வீர விளையாட்டை அழிக்கிற ஒரு வேலையை இன்றைக்கி மத்திய அதிகார வர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது கர்நாடகத்துக்கு தண்ணி விடுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லுது. ஆனால் மத்திய அதிகார வர்க்கம் பாஞ்சு அடித்து விழுந்து உள்ளே போய் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இல்லை மேலாண்மை வாரியம் இப்போ அமைக்க முடியாதுன்னு சொல்லுது. ஆக தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க அந்த ஒரு நிலையில் மட்டும் மத்திய அரசு அவ்வளவு பிரயத்தனப்படும் போது இன்றைக்கி தமிழர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த வேணாம், அது மாடுகளை வதைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நாங்கள் நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயங்கிறது தான். ஆக இன்றைக்கி மாட்டை அழிக்கிறதன் மூலமாக தமிழனுடைய விவசாயத்தை அழிக்கிறது, தமிழனுடைய விவசாயத்தை அழிக்கிறதன் மூலமாக தமிழனுடைய வாழ்வியலை, தமிழனுடைய உயிரை பறிக்கிறது. இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்கான். ஒரே ஒரு குஜராத்தி செத்து இருந்தா மோடி வேடிக்கை பார்த்துருப்பாரா? அப்போ இத்தனை பேர் சாகிறத வேடிக்கை பார்த்து கொண்டாடுகிற இந்த இந்திய அதிகார வர்க்கம் இனியும் உங்களுடைய செயல் தொடர்ந்தால் எங்களுடைய போராட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அறிவிக்கிற ஒரு அறப்போராட்டமாக தான் இன்றைக்கி இளைஞர்கள் இந்த இடத்துல கூடியிருக்காங்க. இந்த மாடுகளை அழிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான நோக்கம் இல்லை. அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய உள்நோக்கம்ங்கிறது இந்த இனத்தினுடைய வரலாறையே அழிக்கிறது, இந்த இனத்தையே அழிக்கிறது. 10,000 வருஷத்துக்கு முந்தின ஒரு வரலாறு சிந்து சமவெளி நாகரிகம். அந்த நாகரிகம் அது எங்கே? பாகிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்குது. தமிழ்நாடு இங்கே இருக்குது, இந்த இந்தியாவினுடைய கூரை பகுதியில் இருந்தது தான் அது. ஆக அந்த கலாச்சாரம் தமிழனுடைய கலாச்சாரம்னு பல ஆவணங்களை எடுத்து வச்சும் கூட இந்தியாவினுடைய, அதுவும் வடபகுதியில் இருக்கிற எந்த இனமும் அந்த அதிகார வர்க்கமும் ஒத்துக்கலை. இல்லை அது எங்களுடைய நாகரிகம்னு சொல்லிச்சு. தமிழர்கள் களைச்சு போயிட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு ஆவணத்தை மட்டும் அவர்களால் மறுக்க முடியல. அது என்னன்னா, அந்த காளை அடக்கிற அந்த சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த வில்லை இருக்குல்ல, அதை அவர்களால் மறுக்க முடியல. அதில் இருக்கிற அந்த காளை தமிழர்களுடைய காங்கேயம் காளை, இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் இல்லை. ஆக 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய கலையும் கலாச்சாரமும் எங்களுடைய வீர விளையாட்டும் சிந்து சமவெளி வரைக்கும் இருந்து ஆண்டு வாழ்ந்த ஒரு இனம் இன்றைக்கி அந்த விளையாட்டை, அது எது ஆதாரமாக இருந்ததோ அதை அழிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. அப்போ இந்த காளைகளை அழிக்கிறதுனால தமிழனுடைய அடையாளத்தை அழிக்கிறது. ஆக இவர்கள் மாடு வதைப்படுதுங்கிறாங்க, ஆனால் குதிரை பந்தயத்தை மட்டும் நடத்துகிறாங்க.
ஒரே ஒரு மாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கீறல் கூட இது வரைக்கும் வந்ததாக வரலாறுல எங்கேயுமே சொல்ல முடியாது, ஆதாரம் சொல்ல முடியாது. ஆனால் எத்தனையோ குதிரை விழுந்து சாவுது, அல்லது தோற்று போன குதிரையை நெத்தியில் சுட்டு கொள்கிறான் கோடீஸ்வரர்கள். இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற அதிகார வர்க்கங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அந்த 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 மாட்டுக்கு அது கன்று போட்டால் அது குழம்பு கிள்ளி விட்றோம், அதை வந்து வளர்த்தெடுக்க புல் கொடுக்குறோம், ஒரு புள்ளையை போல் வளர்த்தெடுக்கிறோம். அதில் பீச்சுற பாலை நாங்கள் பீச்சு கொடுத்தா குண்டாங்குண்டானா சொம்பு சொம்பாக வாங்கி அந்த பச்சை ரத்தத்தை குடிச்சிட்டு திமிரெடுத்து தினவெடுத்து நிற்கிற இந்த அதிகார வர்க்கம் இன்றைக்கி எங்களையே வந்து இல்லை அது வதை அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? யானையை கோயிலில் நிறுத்துறது வதை இல்லையா? கும்பிட்றதுக்காக அது கால் பூரா தடித்து அந்த கால் புண்ணை சீடாக ஒழுகும்போது ஒழுகிற வரைக்கும் வேடிக்கை பார்க்குது, அது வதையாக தெரில, குதிரை வதையாக தெரில. ஒரே ஒரு நாள் அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு மாலை போட்டு 2 நிமிஷம் அந்த வாடி வாசலில் அவுத்து விட்டு எங்கள் குடும்ப உறுப்பினரோட கட்டி விளையாடுற அந்த விளையாட்டுக்கு தடைங்கிறது வந்து இந்த வன்முறைங்கிறது, இந்த வன்முறைக்கு இனி தமிழினம் தமிழ் இளைஞர்கள் முடிவு கட்டாமல் விடவே மாட்டான். ஆக 1.5 லட்சம் பேர் அழிக்கிறதுக்கு ஆயுதமும் பணமும் படையும் கொடுத்தது இந்திய அதிகார வர்க்கம் காங்கிரஸ். ஆக அந்த காங்கிரஸ் செஞ்சதையும் ஆதரித்து இன்றைக்கி தமிழனுக்கு இலங்கையில் ஒரு நீதி கிடைக்கிறத தடுக்குது. ஐநா வரைக்கும் போய் நின்று பாரதிய ஜனதா அரசாங்கம். ஆக 1.5 லட்சம் பேரை கொன்னதெல்லாம் வதையா தெரியலையா? இன்றைக்கி ஆந்திராவில் கூட்டிகிட்டு போய் 20 பேரை கொன்னான, கதற கொன்னான, வெட்டி கொன்னான, நாக்கு அறுத்தான், கையை அறுத்தான், உடல் ஆணுறுப்பு அறுத்து இப்படி ஒட்டுமொத்தமாக அதை பார்சல் பண்ணி கொண்டாந்து கொடுத்தானே தமிழ்நாடு அரசாங்கத்தில். வாங்கி புதைக்க தானே போனாங்க, மாணவர்களோட நான் தானே போய் நின்று போகிறான்னே. ஆக இவர்கள் வந்து அதுக்கு யாராவது கண்டனம் தெரிவிச்சதா? இந்த இந்திய அதிகார வர்க்கம் மோடி கண்டனம் தெரிவித்தாரா? குஜராத்தில் இருக்கிற ஒருத்தனுடைய சுண்டு விரல் நகத்தை வெட்டினாலும் கூட அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கோம் இந்த அதிகார வர்க்கம். 20 பேரை பதற கொன்னது வேடிக்கை பார்த்து இந்த அதிகார வர்க்கம் மோடி அரசு. ஆக என்ன, தமிழனை கொல்லணும், தமிழனுடைய கலையை கலாச்சாரத்தை வரலாறு அழிக்கணும், இதுதான். ஆக இனி ஒருபோதும் தமிழினம் தமிழ் இளைஞர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. எங்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். 50,000 ஆண்டுகள் வரலாறு எங்களுடைய வரலாறு. 500 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கொள்ளையடிக்க வந்தப்போ போட்ட கீர்ன கோடு தான் இந்த இந்திய தேசம். ஆக 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தேசமே உருவாச்சு, இந்த வரைபடமே உருவாச்சு. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இமயம் வரைக்கும் கட்டி ஆண்டான். இந்தோனேஷியா, தாய்லாந்து, பர்மா, சிங்கப்பூர், இலங்கையினுடைய 90% பகுதியை தமிழ் கிங்டம்னு தமிழர் பேரரசுன்னு கட்டி ஆண்ட இனம் எங்களுடைய இனம். ஆக எங்களை வந்து அடிமைப்படுத்தி எங்களை அழித்து எங்களுடைய கலாச்சாரத்தை அழிக்குங்கிறத ஒருபோதும் இனி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த இந்திய தேசத்தில் நாங்கள் இருக்கணுமா வேணாமாங்கிறத இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலையும் எங்களுடைய விவசாய பிரச்சனையிலையும் எங்களுக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுலையும் இந்த தேசம் நடந்துகிற முறையில் தான். இல்லாட்டி போனால் எப்படி ஈழத்துக்கு நாங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோமோ அதுபோல் இந்த இந்திய தேசத்திலிருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு தமிழ்நாடு தனிநாடு ஆகிறதுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துன்னு சொல்கிறதுக்கான நேரம் எங்களுடைய தமிழ் இளைஞர்களிலிருந்து புறப்படுறது. அது நெருப்பாக மாறி ஒரு பெரும் புரட்சியாக வந்து வெடிக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த தேசம் உருவாக்கிடக்கூடாது. எங்களை 500 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைப்படுத்தின இங்கிலாந்துக்காரனை வெள்ளையனே ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியே போகிறதுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த சொன்னான், நடத்தி அவன் வெளியே போயிட்டான். ஆக உலக சட்டம் அதை அனுமதிக்குது. ஆக இந்த தேசம் எங்களுக்கு வேணான்னு நாங்கள் தூக்கி எறிகிற நிலையை இந்த தேசம் உருவாக்கிடக்கூடாது. எங்களுடைய உணர்வை மதிக்கணும், எங்களுடைய நாங்கள் உரிமையோடு வாழறதுக்கு அனுமதிக்கணும். இந்தியாவுக்கு தான் இறையாண்மை இருக்குங்கிறது இல்லை, 50,000 ஆண்டுகளுக்கு வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழருக்கும் இறையாண்மை உண்டு. எங்களுக்கு தான் முதல் இறையாண்மை. ஆனால் உங்கள் இறையாண்மையை நாங்கள் மதிக்கிறோம். எங்கள் இறையாண்மை மிதிச்சா உங்கள் இறையாண்மையை நாங்கள் தூக்கி போகிறதுக்கு வெகு காலமாகாது. மத்திய அரசு வந்து அனுமதி தராத விட்டால் நீங்கள் வந்து களத்தில் இறங்கி நீங்களே வந்து ஜல்லிக்கட்டு அடக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்கே, எப்போது, எப்படி அடக்கு? அதாவது இந்த ஜல்லிக்கட்டு நேற்று ஒரு மனித சங்கிலி நடந்தது. இன்றைக்கி வந்து நினச்சே பார்க்க முடியாது, அந்த கடலே கொந்தளித்து ஆழிப்பேரலையாக வெளியே வந்தது போலவே இன்றைக்கி காலையில் மெரினாவில் அவ்வளோ பெரிய பேரணி நடந்தது. ஆக இந்த எங்களுடைய ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்படி அனுமதி கொடுக்கலன்னா உங்கள் மத்திய அரசு சட்டத்தை நாங்கள் மீறலைங்கிறதெல்லாம் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. மீறணுன்னு நாங்கள் பிரயத்தனப்படுறதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா இங்கே திரண்ட இந்த கூட்டம் அங்கேயும் திரளும். தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் வேணால் பாருங்கள், மதுரையில் கூட போகிறோம், மதுரையில் ஒன்று சேர போகிறோம், ஒரு பெரும் கடலாக மாறப்போகுது மதுரை. குறிப்பாக 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டில் நான் பார்வையாளனா இல்லை, நானும் மாட்டடக்க பங்கேற்கிறேன். ஆக எங்களை நீங்கள் அடக்கிறதுங்கிறது ஒரு காலமும் நடக்காது. இனிமேல் வந்து தமிழ் இளைஞர்கள் ஒரே ஒரு விஷயம்தான், திமிழை அடக்கிறதன் மூலமாக
இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய திமிரை அடக்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் வேலையும். ஆக அதில் நாங்கள் கலந்துக்க போகிறோம். கூட்டம் கூட்டமாக கலந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு நடக்க தான் போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன மீறின என்ன கைது பண்ணுவாங்களா? அதுக்கு மேலே சுடுவாங்களா? சுடுங்க. அதான் 1.5 லட்சம் பேரை கொண்டீங்க, 20 பேரை கொண்டீங்க. கார்கில் யுத்தம்னு வந்தால் தமிழனை தான் முதல்ல நிறுத்தினீங்க. செத்து தாண்டா நாங்கள் எங்கள் மண்ணை காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேலேயும் எங்களுடைய கலையை, கலாச்சாரத்தை, பண்பாடை, அறத்தை, வீரத்தை, விளையாட்டை காப்பாற்றணும்னா சாகிறதுக்கும் தயார். இது வெறும் சொல்லு இல்லை, இனி செயல் தான். அதை இந்திய தேசம் பார்த்தே தான் ஆகணும்னா எங்களுக்கு நஷ்டம் இல்லை, இழப்பு இந்திய அரசுக்காக தான் இருக்கும்.